ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்திலே இந்த ஆராதனை ஆண்டவர் கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக தெய்வமே, இதோ இந்த அருமையான துதி ஆராதனையை விரும்புகிற பரலோக தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்திலே 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், கோடான கோடி தூதர்கள் உம்மை போற்றி பாடி சதா காலங்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதே வண்ணமாய் இந்த பூமியிலே உம்மை அறிந்து நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஜனமும் ஆராதிக்கிறார்கள் ஐயா. பாடி உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறார்கள். உம்முடைய வார்த்தையிலே நிலை கொண்டு உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் வாழுவதற்காய் ஆண்டவரே நிற்கிறார்கள். ஆகவே இந்த ஆராதனையானது அப்படிப்பட்டவர்கள் கொண்டு வரும் பொழுது அது பரலோக தேவனை மகிமைப்படுத்தவும், கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலமான உம்முடைய அபிஷேகம், விடுதலை, தேவனுடைய மகிமையான அதிசயங்களை காணுவதற்கு என் தேவன் உதவி செய்யுங்க. முழுவதுமாய் ஆண்டவரே சுவாமி, இந்த முழு ஆராதனையிலும் உம்முடைய பரலோக பிரசன்னமும் மகிமையும் கடந்து வந்து அவர்களை நடத்துவதாக ஒப்பு கொடுக்கிறோம். நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் எம்மேல் அன்பு வைத்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
1-5 தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலன் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கின்றான். ஆகாதவன் தன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கின்றான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் இன்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் இன்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. வேண்டானு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. வேண்டானு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரை உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் இன்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தனின்
என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் வருகைக்காய் காத்திருப்பேன். இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் வருகைக்காய் காத்திருப்பேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. மாற்கு 7ஆம் அதிகாரம் 1-8 வரையான வசனங்கள். எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேதபாரகரில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது அவருடைய சீசரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர்கள் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு அடிக்கடி கை கழுவாலொழிய சாப்பிட மாட்டார்கள். கடையிலிருந்து வரும்போது ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செம்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதமல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கொண்டு வருவார்கள். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிட மாட்டார்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான். நீங்களும் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளை அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். 14-15 வசனங்கள். பின்னும் அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதென்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்தில் இருந்து புறப்படுகிறவைகளை அவனை தீட்டுப்படுத்தும். 21-23 வரையான வசனங்கள். இப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடமும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு
மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். வணக்கம், எனது பெயர் ஜோஜோ நமோது. நான் செவ்னவ் நிறுவனத்தின் வடமேற்கு பசிபிக் பிராந்திய திணைக்களத்தின் பிரதிநிதியாக பணிபுரிகின்றேன். இந்த செய்தியை உங்களிடம் கொண்டு வருவதில் மீண்டும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் ஏற்கனவே மாற்கு சுவிசேஷத்தின் 7ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் வாசித்திருக்கின்றீர்கள். இப்போது முக்கியமாக நாம் 14ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்கும், அதன் பின்பாக 21ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரைக்கும் பார்க்க போகின்றோம். இங்கு நாம் பார்க்கும் காரியம் என்னவென்றால், ஒரு விசுவாசியின் இருதயம் எப்படிப்பட்டது என்றும் தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதாகும். இவை இரண்டும் சரியான விதத்தில் இருப்பது மிக முக்கியமானது. பரிசேயர்களும் யூதர்களும் இயேசுவை குற்றஞ்சாட்ட பார்க்கின்றார்கள். அவருடைய சீடர்கள் அவர்களது பாரம்பரியங்களில் ஒன்றை பின்பற்றவில்லை என்று தர்க்கம் பண்ண தொடங்கினார்கள். அந்த பாரம்பரியம் என்னவென்றால், உணவு உண்பதற்கு முன்பாக கைகளை கழுவுவதலை குறித்த காரியமாகும். சீடர்கள் இந்த பாரம்பரியத்தையோ அல்லது சடங்குகளையோ பின்பற்றாததால் அவர்களது குறைகளை கண்டுபிடித்து, உம்முடைய சீஷர்கள் ஏன் இந்த பாரம்பரியத்தை பின்பற்றவில்லை என்று அவர்கள் இயேசுவிடம் முறைப்பாடு செய்ய தொடங்கினார்கள். இந்த குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் ஆச்சரியமான விடயம் என்னவென்றால், இயேசுவின் பதிலானது முற்றிலும் அவர்களது கேள்வியுடன் தொடர்புடையதாக காணப்படாமல் அவர்களின் இருதயத்தை குறித்ததாக காணப்பட்டது. காரணம், இயேசு அவர்களின் மரபுகளை பின்பற்றவில்லை. அவர் அந்த மக்களை பற்றி கூறும் போது, இந்த மக்கள் தங்கள் உதடுகளால் என்னை கனப்படுத்துகின்றார்கள், ஆனால் அவர்களின் இருதயங்களோ என்னை விட்டு வெகு தூரமாய் இருக்கின்றது என்று கூறினார். எனவே உண்மையிலே இயேசு அவர்களின் வெளித்தோற்றத்தை குறித்தோ அல்லது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றியோ அல்லது அவர்களின் பாரம்பரியங்கள் அல்லது சடங்குகளை முன்னிட்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை பற்றியோ கவனம் செலுத்தவில்லை. ஆனால் இயேசுவோ அவர்களது இருதயத்தை பற்றியே அதிக கவனத்தை செலுத்துகின்றார். அவர்கள் தேவனை பின்பற்றுகிறார்கள் மற்றும் அவரை தொழுது கொள்கின்றார்கள் என்று கூறினாலும் அவர்களின் இருதயங்களோ அவரிடமிருந்து வெகு தொலைவில் இருப்பதை அவர் உணர்ந்தார். அவர்கள் என்னை வீணாக வணங்குகிறார்கள் என்று கூறினார். அவர்கள் தங்கள் கோட்பாடுகளை, அதாவது மனிதனின் கற்பனைகளை கற்பித்து கர்த்தருடைய கற்பனைகளை ஒதுக்கிவிட்டார்கள் என்று கூறினார். அவர்கள் மனிதர்களின் பாரம்பரியங்கள், குறிப்பாக சுத்திகரிப்பு முறைகள், கை கழுவுதல் போன்ற பல விடயங்களை முக்கியப்படுத்திவிட்டு தங்கள் இருதயங்களையோ தேவனை விட்டு தூரப்படுத்தி கொண்டார்கள். சகோதர சகோதரிகளே, இன்று எனது கேள்வி என்னவென்றால், நீங்கள் எந்த வகையான மரபுகள் அல்லது சடங்குகளை மிகவும் இறுக்கமாக பற்றி கொண்டிருக்கிறீர்கள்? எந்த விஷயத்தில் உங்கள் இருதயங்கள் தேவனிடம் இருந்து வெகு தூரமாய் காணப்படுகின்றது? விசுவாசிகளான பொறுப்புள்ள நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூடி வருகிறோம். அனைவரும் வாராந்த கூட்டங்களில் கலந்து கொள்கின்றோம். நாங்கள் ஆலயத்திற்கு வந்து தேவனை ஆராதிக்கலாம், நம் கைகளை உயர்த்தலாம், ஊழியங்களிலே ஈடுபட்டு கற்பித்தல் மற்றும் அநேக ஊழியங்களை செய்யலாம். இருந்தாலும் நம் இருதயமானது ஆண்டவரை விட்டு வெகு தொலைவில் இருக்கலாம். நாம் செய்யும் ஒவ்வொரு சிறு காரியத்திலும் கர்த்தர் ஆராய்ந்து பார்ப்பது நம் இருதயத்தின் தோற்றமும் அதன் நோக்கத்தையுமே என்பதை நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று நான் கூற விரும்புகிறேன். ஏனென்றால் மனிதன் எப்போதும் வெளி தோற்றத்தையே பார்ப்பான். ஆனால் நீதிமொழிகள் சொல்வது போல கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கின்றார். கர்த்தர் மனிதனின் இருதயத்தையே பார்க்கின்றார். அதாவது வெளி தோற்றத்தில் நாம் செய்யும் காரியங்களை குறித்து தேவன் கரிசனை கொள்வதே கிடையாது என்று நான் கூற வரவில்லை. நாங்கள் வெளி தோற்றத்தில் செய்யும் ஒரு சில காரியங்கள் நல்லவைகளாக கூட இருக்கலாம். என்றாலும் அதிலே கர்த்தரை சார்ந்த இருதயம் நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். சில நேரம் நாம் அதை சுயமரியாதைக்காக செய்கின்றோமா என்று பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில சமயங்களில் நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு விசுவாசி, நான் ஆலயத்திற்கு செல்பவன், ஆலயத்தில் இதையெல்லாம் நான் தான் செய்கின்றேன் என்று நம்மை பற்றி கூறிக்கொள்ள விரும்புகிறோம். வெளி தோற்றத்திலே நாம் எல்லாவற்றையும் செய்கின்றவர்களைப் போல தெரிந்தாலும் இருதயத்தின் ஆழத்திலே நாம் இன்னும் கர்த்தருக்கு தூரமானவர்களாக இருக்கலாம். இன்று கர்த்தர் நம்மை நம் இருதயங்களை சோதித்து பார்க்க அழைக்கின்றார்.
கர்த்தர் மனிதர்களுடைய இருதயங்களை அறிந்திருக்கின்றார். நான் செய்கிற அனைத்தையும் நானே தான் செய்கின்றேன் என்று அலட்சியமாக இருக்க முடியாது. காரணம், உங்கள் இருதயம் எதை விரும்புகிறது என்பதை குறித்து கர்த்தர் உண்மையிலேயே அறிந்திருக்கின்றார். ஒருவேளை உங்கள் நோக்கங்கள் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றதாக இல்லாதிருக்கலாம், அல்லது ஒருவேளை உங்கள் நோக்கங்கள் தேவன் பிரியப்படாத தவறான ஒரு இடத்தில் இருக்கலாம். இயேசு 14ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்கும் இவ்வாறு கூறுகின்றார். இப்போது அவர் இந்த விஷயத்தை ஒரு பெரிய கூட்டத்திற்கு முன்பாக கொண்டு வருகின்றார். ஏனென்றால் நாம் கர்த்தருடைய விடயங்களை கேட்கும் போது நாம் அதை நம் இருதயத்தால் புரிந்து கொள்கின்றோம். நம்முடைய இருதயத்திற்கு மட்டுமே தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். எனவே நீங்கள் அவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டால் உங்கள் இருதயமும் அவருடைய இருதயத்துடன் ஒத்துப்போகும். மேலும் வெளியிலிருந்து ஒரு மனிதனுக்குள் நுழையும் எதுவும் அவனை தீட்டுப்படுத்தாது என்பதாக 15ஆம் வசனத்தில் அவர் கூறுவதை பார்க்கின்றோம். தீட்டு என்றால் என்ன என்பதை நான் விளக்கப்படுத்த விரும்புகின்றேன். தீட்டு என்பது ஒரு காரியமானது அதன் நன்மையான பகுதியை இழப்பதையே, அல்லது அதன் அழகை இழப்பதையே, அல்லது அதன் அசல் வடிவத்தை இழந்து நிற்பதையே குறிக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அல்லது ஏதாவது ஒன்று மாசுபடும் போது அது தீட்டாகி விடுகின்றது, அது அசுத்தமாகி விடுகின்றது. எனவேதான் ஒருவனுடைய உள்ளத்திலிருந்து வெளியே வரும் விடயங்களே ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துகின்றது என்பதாக இயேசு கூறினார். இது மிக ஆச்சரியமான உபதேசமாக இருந்தது. ஒருவர் என்ன செய்கின்றார் என்பதை வைத்து அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று உங்களால் சொல்ல முடியும் அல்லவா? ஒருவருடைய வெளிப்படையான பிரதிக்கிரியைகளை வைத்து அவர் கோபமாக இருக்கிறார் என்று நம்மால் ஊகிக்க முடிகின்றது. ஒருவர் அவருடைய பொருட்களை தூக்கி எறியும் போது, அல்லது அவர் யாரையாவது பிடித்து அடிக்கும் போது அந்த நபர் கோபத்துடன் கிரியை செய்கிறார் என்பதை நாங்கள் கண்டுபிடித்து விடுகின்றோம். ஆகவே நம்மிலிருந்து வெளிவருவது எதுவோ அதுவே நம் இருதயத்தின் தன்மையை சித்தரிக்கின்றது. மேலும் அதுவே நம்மை தீட்டுப்படுத்தும் என்பதாக இயேசு கூறுகின்றார். அது நிச்சயமாக நம்மை மாசுபடுத்தும் அல்லது நம்மை அசுத்தமாக்கும். அது நம்மை அழுக்காக்கும், மேலும் நம்முடைய தூய்மையை இழக்க செய்யும். உண்மையில் நாம் உள்ளத்தில் வாசம் செய்கின்றார் என்று கூறும் கர்த்தரை அகர்வப்படுத்தும் நிலைக்கு நம்மை தள்ளிவிடும். ஒரு மனிதனை உண்மையில் தீட்டுப்படுத்தும் விடயங்கள் என்ன என்பதற்கான உதாரணத்தை கொடுக்க இயேசு முற்படுகின்றார். 21ஆம் வசனம் தொடங்கி 23ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களில் இயேசு கூறுகின்றார், இருதயத்தின் உள்ளே இருந்து வரும் மனிதர்களின் கெட்ட எண்ணங்கள் தான் அவர்களை தீட்டுப்படுத்துகின்றது. மனிதர்களின் இருதயத்திலிருந்தே தீமையான எண்ணங்கள் வெளியே வருகின்றது. விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், பேராசை, துன்மார்க்கம், வஞ்சகம், பொறாமை, தீமையான கண்கள் மற்றும் தூஷணங்கள், பெருமை, முட்டாள்தனம் போன்ற தீமையான அனைத்தும் உள்ளிருந்து வந்து நம்மை தீட்டுப்படுத்துகின்றது. இவை அனைத்தும் இருதயத்தில் இருந்தே புறப்பட்டு வருகின்றது. ஒரு விசுவாசியாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் இருதயத்தை அவரிடம் ஒப்படைத்து அதை அவருக்கு கொடுக்கிறீர்கள். அதன் அர்த்தம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தின் சிம்மாசனத்தில் வந்து உட்கார அனுமதித்தீர்கள். அதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் விரும்புகின்றார். அவர் உங்கள் இருதயத்தை விரும்புவதால் உண்மையிலேயே கர்த்தர் நம்மிடம் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயத்தையே தேடுகின்றார். ஏனென்றால் உங்கள் இருதயம் உண்மையில் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அது வித்தியாசமான பிரதிபலனை கொண்டு வரும். அது பொறுமை, இரக்கம், அன்பு, கிருபை, மன்னிப்பு, இச்சையடக்கம் ஆகியவற்றை நமக்குள் உருவாக்கும். இது நமது பாரம்பரியத்தை குறித்ததாக இருக்காமல் நாம் வெளியிலே பாராட்டிக் கொள்ளும் நமது செல்வங்களை பற்றியதாயிராமல் வித்தியாசமானதாக காணப்படும். காரணம், சில சமயங்களில் நாம் நமது சுய மகிமைக்காகவோ அல்லது மனிதனிடம் இருந்து வரும் புகழை பெறுவதற்காகவோ அப்படி செய்கின்றோம். ஆனால் உண்மையில் நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்க தவறி விடுகின்றோம். எனவே சகோதரிகளே, சகோதரர்களே, இன்று உங்கள் இருதயத்தின் தன்மை எப்படிப்பட்டதா இருக்கின்றது என்ற கேள்வியை நான் உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன். உங்கள் இருதயத்தின் நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கின்றது? சங்கீதம் 139 தாவீது சொல்லும் காரியம் எனக்கு மிகவும் பிடிக்கும். தேவரீர் என் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து
உம்மை மகிமைப்படுத்தாத எல்லாவற்றையும் என்னிடத்திலிருந்து எடுத்து போட்டு நித்திய பாதையில் என்னை வழிநடத்தும் என்பதாக தாவீது ஜெபிக்கின்றார். தாவீது தனது இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்தார். கர்த்தரின் இருதயத்திற்கு ஏற்ற ஒருவராய் மாறினார். இன்று நீங்கள் வீட்டிற்கு செல்லும் போது நீங்கள் சென்று உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து தேவனை மகிமைப்படுத்தாத எந்த காரியம் உங்களுக்குள் இருக்கின்றது என்பதை ஆராய்ந்து பாருங்கள் என்று கூற விரும்புகின்றேன். என் இருதயத்தின் நோக்கம் என்ன? கர்த்தாவே, எது என்னை கவர்ந்திருக்கின்றது? ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய மகன், நான் உம்முடைய மகள். எனவே நீர் விரும்பாத அனைத்தையும் என்னிலிருந்து எடுத்து போடும் ஆண்டவரே என்று ஜெபியுங்கள். எந்த ஒரு பாரம்பரியமும் என்னை தீட்டுப்படுத்தாத படிக்கும் என் பாரம்பரியங்களின் சுவர்களை உடைத்து போடும் என்று ஜெபிப்போமாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நானும் அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேகமும் காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேகமும் இன்றி காப்பவரே. நானும் அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன்.
பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே. பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே. மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பே, உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பே. மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பேன், இந்த உலகமெங்கும் உமக்காய் பலன் கொடுப்பே. அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன். அன்பையே நம்புபவன், நானும் அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன். அன்பையே நம்புபவன். வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமாமே, நீரே என் ஜீவனின் பலனானே. நீரே என் வெளிச்சமும் மீட்புமாமே, நீரே என் ஜீவனின் பலனானே. நானும் அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன். உம் அன்பையே நம்புபவன். அன்பின் மகா கிருபை நிறைந்த தேவனே, இந்த அருமையான நாளிலும் இதுவரை அப்பா உம்மை பாடி பாடலுக்கூடாக நன்றி சொல்ல கொடுத்த கிருபைக்காக நன்றி. அதே வண்ணம் அப்பா நாங்கள் இதுவரை செவிமடுத்த தேவ செய்திக்காக நன்றி சுவாமி. அந்த தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. ஆமாண்டவரே, அந்த வார்த்தையானது 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய நீர் எங்களுக்கு கிருபை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆமாப்பா, விசேஷமாக அநேகருக்கு சாட்சியுள்ளவர்களாக, அநேகருக்கு எடுத்துக்காட்டும் பிள்ளைகளாக, அநேகரை உம்மண்டை வழிநடத்தும் பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். மது வார்த்தையை நாங்கள் செவிமடுத்து அப்படியே இருந்து விடாதபடி அதை எங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்தத்தக்கதான கிருபையால் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, இதுவரை நடத்தின தேவன் தொடர்ந்தும் எங்களுடைய எதிர்காலத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். செய்தியை கேட்ட வண்ணம் அப்பா எதிர்காலத்திலே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க நீர் கிருபை கட்டளிடுங்க. அதே போல் இந்த வேளையிலும் இந்த பணியில ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி, ஒரு அருமையான பணி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. தொடர்ந்து அவர்களை பலப்படுத்துங்க. அநேகருக்கு ஒரு வார்த்தை சுவிசேஷமானது கடந்து செல்லத்தக்கதாக நீர் அவர்களை பயன்படுத்துகிற கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த அருமையான நாளுக்காக நன்றி. தொடர்ந்து மிகுதியான நாட்களை உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தங்குவதாக. ஆமென்.